25 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 10, 2001 ஆஸ்திரேலியாவுடைய நியூ சவுத் வேல்ஸுக்கு பக்கத்தில் உள்ள புறநகர் பகுதியான நார்த் ரைடு பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு அமைதியான இடமா திகழ்ந்துகிட்டு வருது. அந்த ஏரியாவில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் அன்றைய நாள் இரவு தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு நிம்மதியான உறக்கத்தை நோக்கி ஒரு பக்கம் நகர்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்களுடைய அமைதியையும் நிம்மதியையும் கெடுக்கிறதுக்காக ஒரு கொடூரமான சம்பவத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகவும் போலீஸோடைய சைரன் சத்தங்களுக்கும் போலீஸோடைய வருகைக்காகவும் மோப்ப நாய்களுடைய கால் தடங்களுக்காகவும் கொட்டுற மழையிலையும் அந்த அமைதியான நகரம் அந்த இருட்டுல நீண்ட நேரமா இவை எல்லாத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. நேரம் நெருங்க அந்த கிளைமேட்டை ரசித்தபடி அந்த ஏரியாவில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய படுக்கையை நோக்கி நகர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்த தருணம். இந்த நேரத்தில் தான் சரியாக ஒரு 11:43 மணி வாக்கில் அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 000க்கு ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் 20 வயது இருந்த செஃப் கோன்சாலஸ் என்ற ஒரு பையன்கிட்ட இருந்து போகுது. அந்த பையன் அந்த ஃபோன் கால் அட்டன் ஆனதுமே மூச்சு இறத்தபடி ரொம்ப படபடப்போடையும் ஒரு பயத்தோடையும் அந்த ஆப்ரேட்டர் கிட்ட என்னுடைய அப்பாவை யாரோ மர்ம மனிதர்கள் கொலை பண்ணிட்டாங்க, துப்பாக்கியால சுட்டுட்டாங்க, சீக்கிரமா எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி பரபரப்பா சொல்றான். ஆப்ரேட்டரும் அந்த பையன் கிட்ட உங்களுடைய வீடு எங்க இருக்கு, உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட அசைவுகள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அந்த பையன் அந்த நேரத்தில் ரொம்ப மூச்சு வாங்கி படபடப்பில் இருக்கிறதுனால அவனை சாந்தப்படுத்தணும் நிதானப்படுத்தணுங்கிறதுக்காக உன்னுடைய வீட்டில் யாராவது அப்படி உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு CPR கொடு அப்படின்னு சொன்னதுமே உடனடியாக அவன் ஃபோனை லைன்லேயே வச்சுட்டு வேகமாக அந்த இடத்துல ஓடி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த ஆப்ரேட்டர் கிட்ட, சார் என்னுடைய தங்கச்சியும் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறா, அவருடைய நெஞ்சு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கு, மாடியில் போய் அவளை பார்த்ததும் நான் மிரண்டு போயிட்டேன், எனக்கு அவளால் CPRலாம் கொடுக்க முடியல, அவளுக்கு கொஞ்சம் உயிர் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அந்த ஆப்ரேட்டரும் உடனடியா நீங்க அந்த இடத்துல இருக்க வேண்டாம், வெளியில வந்துருங்க, நான் ஆம்புலன்ஸையும் போலீஸ் ஆஃபீஸரையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கொற்ற மலையிலையும் அமைதியா இருட்டா இருந்த அந்த ஏரியா போலீஸோடைய சைரன் வெளிச்சங்களால ஒரு சில மணி நேரத்திலேயே அந்த ஏரியா முழுக்க ஒளிர ஆரம்பிச்சது. போலீஸ் அதிகாரிகள் செஃபோடைய வீட்டுக்கு வந்ததுமே அந்த பையன் அந்த வீட்டோடைய கராஜுக்கு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ அந்த போலீஸை பார்த்ததும் வேகமா அழுதபடி ஓடி போறான். அப்போ தடிக்கு கீழே விழுந்து அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுனே தெரியல, உள்ள போய் பாருங்க ஆபீசர் அப்படின்னு சொன்னதுமே கான்ஸ்டபிள் டேவிட் பீட்டர்ஸ் தான் கிட்ட இருக்கிற ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு அந்த இருட்டான வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டார்ச் லைட்டை அடித்தபடியே அந்த வீட்டோடைய சுவிட்ச் போர்டை கண்டுபிடிச்சி லைட்டை ஆன் பண்ணி உள்ள பார்க்குறாரு. அங்கே பார்த்தா லிவிங் ஹால் கிட்ட இந்த பையனுடைய அம்மா கொடூரமான முறையில் இரத்த காயத்தோட இறந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா அந்த பையனுடைய அப்பாவும் அதே மாதிரி கொடூரமான முறையில் ரத்த காயத்தோட இறந்து கிடக்குறாரு. ஏற்கனவே அந்த பையன் மாடியில் தன்னுடைய தங்கச்சி இறந்து கிடக்குறா அப்படின்னு சொன்னதுனால இமிடியேட்டா இந்த போலீஸ் ஆஃபீஸர் கையில் கன்னோட உள்ள ஒரு வேளை கில்லர் இருப்பானோ அப்படின்ற சந்தேகத்தோட மெல்லமா அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அந்த பொண்ணு ரூமில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க போல. அப்போ யாரோ ஒரு பெரிய கட்டையாலையோ ஒரு பேஸ்பால் பேட்டால தலையில அடிச்சா எந்த மாதிரி ரத்தம் பீச்சி அடிச்சு செவுத்துல தெரிக்குமோ அப்படிப்பட்ட தடயங்களோட தலையில கொடூரமான ரத்த காயத்தோட அந்த இடத்துல கத்தி குத்து வாங்கின நிலையில அந்த பொண்ணு சுருண்டு கிடக்கிறத போலீஸ் ஆபீசர் பார்க்கறாங்க. ஆஸ்திரேலியன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைச்சதும் இமிடியேட்டா ஃபாரன்சிக் டீம் டாக் ஸ்குவாட் எல்லாத்தையுமே சம்பவ இடத்துக்கு சீக்கிரமாவே வர வச்சாங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த வீட்டோடைய சுவர்கள்ல ப்ளூ கலர் ஸ்ப்ரே பெயிண்டால ஏசியன் பீப்புள் மேல இருக்கிற ஒரு ஆதங்கத்தை தெளிவுபடுத்துற மாதிரி அவங்கள இங்கிலீஷ்ல திட்டினபடி ஒரு வாசகம் அதுல இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி அந்த கில்லர் நுழைஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியவே இல்லை. ஒருவேளை இந்த பையன் ஸ்பேர் கீ வச்சிருக்கலாம், அதை வச்சு திறந்துட்டு வந்திருப்பானோ அப்படின்னு போலீஸ் அந்த நேரத்தில் நினைக்கிறாங்க. ஸோ உடனடியாக அந்த பையன்கிட்ட போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக ஈவினிங் நேரத்தில் வெளியில் போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் சரியாக ஒரு 11:30 மணி வகையில் வந்தேன், அப்போதான் என்னுடைய வீட்டில் இருந்து யாரோ 2 மர்ம மனிதர்கள் வீட்டோடைய பின்பக்க டோர் வழியாக தப்பிச்சு போனாங்க, நானும் அவங்கள துரத்திக்கிட்டு ஓடுனேன், ஆனால் என்னால் அவங்கள பிடிக்க முடியல, அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகள் சம்திங் இந்த வீட்டில்
வீட்டில் அந்த கில்லருக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்கு, அதனால தான் இந்த வீட்டில் வந்து இந்த 3 பேரையுமே கொலை பண்ணியிருக்கான். கண்டிப்பா அந்த கில்லருக்கும் வீட்டோடைய ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும், அதனால தான் அவன் ஈஸியாக தப்பிச்சு ஓடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. பட் அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய ஸ்னைப்பர் டாக் அழைச்சிட்டு வந்து அங்க அந்த வீட்டை நுகர்ந்து பார்த்துட்டு அந்த கில்லர் ஓடுன திசையை நோக்கி அந்த நாயை அழைச்சிட்டு போகும்போது தான் அந்த நாய் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விசித்திரமான விஷயத்தை அது பண்ண ஆரம்பிச்சது. அன்னைக்கு அந்த ஸ்னைப்பர் டாக் அப்படி என்னதான் பண்ணுச்சு? அந்த வீட்டில் இறந்து கிடந்த இந்த செஃபோடைய அப்பா அம்மாவுக்கும் தங்கைக்கும் உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? அவங்கள இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் யாரு தான் கொலை பண்ணியிருப்பா? போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா? 2001 மொத்த நாட்டு மக்களுடைய நிம்மதியையும் நம்பிக்கையும் கெடுத்த ஒரு மோசமான படுபயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கேஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்குது. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். செஃபோடியா ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கும் ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்காக கொடுங்க. அது சரியா 1977 பிலிப்பைன்ஸ். டெடி அப்போ ஒரு லாயரா அந்த நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணிக்க போற மேரிங்கிறவங்களும் அந்த ஊர்ல பயாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு கோர்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேருக்கும் ஒரு காதல் மலர ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு சர்ச்சில் அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோட இவங்களுடைய திருமணம் நடக்க ஆரம்பிச்சது. பட் இந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் டெடியோடைய லைஃப்ல எதிர்பாராத பல திருப்பு முனைகளும் அவருடைய லைஃப் ஸ்டைலுமே மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். நாட்கள் நகர இவர் வாழ்ந்துகிட்டு இருந்த பிலிப்பைன்ஸ் நாட்டோடைய பகியோ சிட்டியில ஸ்டார்டிங்ல ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய அந்த அயராது உழைப்பினால லாயரா எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஆளாவும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளாவும் வளம் வர ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஹோட்டல் பிசினஸ்லயும் இறங்கி அதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தான் வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்சிருந்த மொத்த காசுமே அதுல போட ஆரம்பிச்சு 40 அறைகள் கொண்ட ஒரு பெரிய ஹோட்டலையே இவர் கட்டி இருந்திருக்காரு. இந்த சமயத்துல தான் 1980 இவருக்கு அந்த செஃப் கோன்சாலஸ் என்றவன் பிறந்திருக்கான். அதுக்கப்புறம் சரியா 3 வருஷம் கழிச்சு மகளான குளோரினும் பிறந்திருக்காங்க. வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் பிசினஸ் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஒரு நல்ல அந்தஸ்தோட நல்லா அவருடைய பயணம் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அவர் எதிர்பார்க்காத இன்னொரு கொடூரமான ஒரு சம்பவம் அவருடைய லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சது. பட் அந்த விஷயம் கண்டிப்பா யாராலுமே ஏத்துக்க முடியாது, யாருக்குமே இப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்லணும். பட் அந்த இயற்கைக்கு இவர் மேல என்ன கோபம்னு தெரியல. சரியா 1990 பிலிப்பைன்ஸ்ல ஒரு பயங்கர நிலநடுக்கம் வருது. அதுவும் முக்கியமா இவர் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பகுதியில் பயங்கர நிலநடுக்கம் வருது. அதுல 7.7 ரிக்டர் அளவுக்கு அந்த அதிர்வு பதிவாகுது. நார்மலா பார்த்தா ஒரு 6 பாயிண்ட் தான் சொல்லுவாங்க, ஆனா இதுல 7.7னா பயங்கரமா அந்த வைப்ரேஷன் வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த வைப்ரேஷனால அவர் ஆசையா கட்டின அவருடைய வீடு 40 அறைகள் கொண்ட ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டினாருன்னு சொன்னல, அது எல்லாமே அப்படியே தரமட்டமா ஆகுது. யோசிச்சு பாருங்க, வாழ்நாள் முழுக்க ஒரு ஆள் கஷ்டப்பட்டு நல்லா முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு இயற்கை பேரிடர் நடந்தா அவருடைய மனசு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். பட் இந்த பேரிடர்ல அவருடைய வீட்டில் அவர் இருந்த நேரத்தில் மாடிப்படிக்கிட்ட அவருடைய 10 வயது பையனான அந்த செஃப்ங்கிற பையன் மாட்டிக்கிட்டான். இவர் வந்து அவ்வளோ பெரிய அசம்பாவிதத்திலையும் தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை பணையம் வச்சு அந்த பையனை போயிட்டு காப்பாத்திட்டும் வராரு. பட் இதுல அவருடைய நரம்புகள்ல சில காயங்கள்லாம் ஏற்படுது. பட் இன்னொரு பக்கம் அந்த பையன் மூச்சு திணறி அந்த கற்களுக்கு நடுவில் இருந்து மீட்கப்பட்டதுனால அவன் பல நாட்கள் பேனிக் அட்டாக்லேயே இருந்தான். அந்த மிரட்சியில இருந்தும் பயத்தில் இருந்தும் அவனால் மீளவே முடியல. இன்னொரு பக்கம் மறுபடியும் அந்த மனுஷன் ஜீரோக்கு வந்துட்டதுனால நம்ம என்ன பண்றது, எப்படி நம்ம முன்னேறது அப்படின்ற ஒரு பெரிய கவலையோட தான் அவர் அடுத்த அடியை ரொம்ப போல்டா எடுத்து வைக்கவும் செஞ்சாரு. பட் நாட்கள் நகர பையனுடைய மனநிலை ரொம்ப பாதிச்சிருமோ, அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்காம போயிடுமோ, நம்முடைய ஃபேமிலிக்கு நல்ல லைஃப் கிடைக்காம போயிடுமோ, நம்முடைய லைஃப்ல இப்படி
இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படவும் செஞ்சாரு. இதுக்காக இன்சூரன்ஸ் மூலியமா கிடைச்ச பணம் எல்லாமே வந்ததுக்கு பிறகு நாம நம்முடைய ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல கொடுக்கணும், நம்முடைய பையனுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்கணும், நம்முடைய மகளுக்கும் ஒரு நல்ல இடத்துல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஃபேமிலி முக்கியமா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போய் குடியேறலாம் அப்படின்னு 1993ல இவர் ஒரு முடிவு எடுத்தாரு. பட் அந்த முடிவு தான் இவருடைய லைஃபையே மொத்தமா முடிச்சு விட போகுது அப்படிங்கிறது அன்னைக்கு அவருக்கு தெரியல. சொந்த நாட்டை விட்டு வெளியேற மாதிரியான ஒரு இக்கட்டான முடிவை தேடி எடுத்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியன் எம்பசில போயிட்டு தனக்கான விசா எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி பார்த்திருக்காரு. பட் அவருடைய ஃபேமிலிக்கு ரொம்ப ஈஸியா அந்த விசாவும் கிடைச்சிருது. அதுக்கான காரணம் இவர் ஸ்கில்டு இமிகிரேஷன் ப்ரோக்ராம்ங்கிற பிரிவின் கீழே அவருடைய விசாவை ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. அதாவது இவர் ஏற்கனவே பிலிப்பைன்ஸ்ல ஒரு புகழ்பெற்ற லாயரா இருக்கிறதுனால ஆஸ்திரேலியா நாடும் அவரை வெல்கம் பண்ணி இருந்திருக்கு. ஸோ இவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட சிட்னிக்கு பக்கத்துல ஒரு புறநகர் பகுதியில் வாடகை வீட்டில் ஆரம்பத்தில் தங்க ஆரம்பிச்சாரு. பட் தங்கினது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சின்சியரா பார்ட் டைமா வேலைக்கு போறது, கிடைக்கிற வேலைகளை செய்யறது அப்படின்னு கணவன் மனைவி 2 பேரும் அந்த ஊருக்கு போயிட்டு கஷ்டப்படவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலிக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும். அதனால தன்னுடைய மகன் மற்றும் மகளையுமே ஒரு ஹைஸ்கூல்லையுமே ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் ஆஸ்திரேலியாவில் லாயரா வேலை பார்க்கறதுக்கு ஒரு ரீ எக்ஸாம் ஒன்று எழுதணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அதாவது இவர் லாயரா படிச்சு முடிச்சது பிலிப்பைன்ஸ் நாட்டிலங்கிறதுனாலையும் ஆஸ்திரேலியாவுக்கு இங்கே உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் படித்து முடிச்சதுக்கு பிறகு அதுக்கான கோர்ஸையும் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையுமே இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், லாயரா எப்படி நம்ம சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு ஒரு சில ஐடியாலாம் கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, நம்மள மாதிரி பிலிப்பைன்ஸ்ல இருந்து இங்கே விசாவுக்காகவும் இங்கே குடியேறதுக்காகவும் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த சட்ட ஆலோசனைகள்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம், அதன் மூலியமா நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இவங்க அந்த ஊருக்கு வந்தப்போ என்னென்னலாம் ப்ராசஸ் இருந்துச்சோ, அதாவது இவங்க ஆஸ்திரேலியா நாட்டோடைய சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா இவங்க நீண்ட நாட்கள் இந்த ஆஸ்திரேலியா நாட்டிலே தங்கி டாக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பே பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய சிட்டிசன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரூல்லாம் இருந்துச்சு. அதையுமே இவங்க ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணி அந்த நாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பையும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து இந்த விசாவுக்காக கஷ்டப்படுற எல்லாருக்குமே இவங்க ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ராக்ரஸ் அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு கை கொடுக்கவும் செஞ்சுச்சு. இதன் மூலியமா அவங்களுக்கு நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நார்த் ரைடு என்ற பகுதியில் ஒரு நிலத்தையுமே வாங்கி புதுசாக வீடு கட்டுவதற்குண்டான வேலைகள்லையுமே ஈடுபட்டாங்க. அதன் பிறகுதான் லக்ஸரியான கார் வாங்குறது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுமே லக்ஸரியா மாறுறது அப்படின்னு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நல்ல இடத்துக்கு முன்னேறி வராங்க. குறிப்பா இவருடைய இந்த முன்னேற்றத்துக்கு இன்னொரு முக்கிய காரணம் அவருடைய மனைவி தான். நல்லா முன்னேறி எல்லாமே காலியாகி மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சப்ப கூட இவங்களுடைய மனைவி நானும் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு பார்ட் டைமா வேலைக்கு போறது, இவங்க ஆரம்பிச்ச கம்பெனிலே மேனேஜரா வேலை பார்க்கறது, முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியரா இந்த மேரிங்கிறவங்க வேலை பார்த்தாங்க. ஃபைனலி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு இதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகள் கூட நல்லா வாழலாம், நம்முடைய ஃபேமிலிக்கும் ஒரு செக்யூரான லைஃபை அமைச்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற நிம்மதியோட இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி தான் அவர் கட்டின அந்த அழகான பங்களா வீட்டுக்கே குடியேறி இருந்திருக்காரு. குறிப்பா அந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா அந்த வீட்டில் 4 பெட்ரூம் இருக்கு, 3 டாய்லெட் இருக்கு, பெரிய லிவிங் ஹால், கிச்சனும் டைனிங் ஹாலும் ரொம்ப ஹைஃபையாகவும் பெருசாவுமே அந்த வீட்டை கட்டி இருந்திருக்காங்க. இப்படி பார்த்து கட்டின அவருடைய அந்த அழகான வீட்டில் ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ளேயே மர்மமான முறையில் அந்த குடும்பத்தில் இருந்த 3 பேர் இறந்து போறாங்க. இந்த வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஃபேமிலியோடைய மொத்த பேக்ரவுண்டுமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒருவேளை இமிகிரேஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒயிட் பீப்புள் யாராவது இவங்களை வெறுத்து கொலை பண்ணியிருப்பாங்களோ, அதனால தான் அந்த சுவத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை ஏசியன் பீப்புளெலாம் எங்களுடைய நாட்டுக்கு இமிகிரேட் ஆகி வராங்க, அவங்கள நாங்கள் வெறுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த வெறுப்புனால இவங்களை கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சந்தேகப்படவும் செஞ்சாங்க. அதுக்கான முதல் காரணம் என்னன்னா, அந்த வீட்டில் கொள்ளை எதுவுமே நடத்தப்படவே இல்லை. ஒரு வெறி இருந்தா, ஒரு கொடூர கோபம் இருந்தா எந்த மாதிரி ஒரு ஆள் கத்தியால வச்சு குத்துவானோ அப்படிப்பட்ட காயங்கள் தான் 3 பேருடைய சடலத்திலையும் காணப்பட்டிருக்கு. இறந்து போன மேரியோடைய விரல்ல ஒரு டைமண்ட் மோதிரம் இருந்திருக்கு, அவங்களுடைய பேக்ல பணம் இருந்திருக்கு, அந்த வீட்டில் நகைகள், பணம் அப்படின்னு எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் இருந்திருக்கு. ஆனா கில்லர் அதை எதையுமே எடுத்துட்டு போகவே இல்லை.
ராபரிக்காக இது நடக்கல அப்படிங்கிறது உறுதியானதுக்கு பிறகு அந்த பையன்கிட்ட அந்த 2 மர்ம மனிதர்களுடைய அங்க அடையாளத்தை பத்தி கேட்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா, சந்தேகப்படுற மாதிரியான ஆட்களை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கொட்டுற மலையிலையும் ஆபீசர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் பக்கத்து வீட்டுக்காரங்களான ஜான் மற்றும் ஷேன் அப்படின்ற 2 பேர் போலீஸ் கிட்ட சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அது என்னன்னா, சார் நாங்கள் ஒரு 11:30 மணி வாக்கில் வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த பையன் வந்து எங்கள் வீட்டோடைய டோரை தட்டினா ரொம்ப படபடப்போடையும் மூச்சு இறைக்க ஓடி வந்தான். அவங்ககிட்ட என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டப்போ என்னுடைய அப்பா அம்மாவை யாரோ துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க, அந்த கில்லர் கூட இந்த வீட்டில் இருந்தான், நான் அவனை துரத்திக்கிட்டு போனால் அவனை என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பையன்கிட்ட நீ போலீஸுக்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போலீஸுக்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணாதீங்க, ஏஞ்சல் வந்து எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுவாங்க அப்படின்னு என்னென்னமோ உளர ஆரம்பிச்சிட்டான். பட் இந்த ஃபேமிலியும் ரொம்ப டீப்பான கிறிஸ்தவ ஃபேமிலிங்கிறதுனால ஒருவேளை இவனுடைய ரிலிஜன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மூட நம்பிக்கையினால இப்படி சொல்றானோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன நினைச்சான்னு தெரியல, எனக்கு வந்து சிபிஆர் பண்றது எப்படின்னு தெரியும், நான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் தங்கைக்கும் கொடுத்து அவங்களை எப்படியாவது காப்பாற்ற போறான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. உடனடியா அந்த பையன் வீட்டுக்கு ஓடி இருந்திருக்கான். அவனை துரத்திக்கிட்டு அந்த 2 பேர்ல ஒரு ஆள் போறாங்க, இன்னொரு ஆள் போலீஸுக்கு கால் பண்றதுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ அந்த பையனும் தன்னுடைய அப்பா அம்மா மேல கையை வச்சு சிபிஆர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றான். அதுக்கப்புறம் அம்மா கிட்டையும் முயற்சி பண்றான், தங்கச்சி கிட்டையும் முயற்சி பண்ணியிருந்திருக்கான். ஆனா யாரையுமே அன்னைக்கு அவங்களால காப்பாற்றவே முடியல. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் வெளியில வந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டில் இருந்து தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த வீட்டில் இறந்து கிடந்த டெடி மற்றும் மேரியோடைய சடலத்தை பார்க்கும்போது அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது. அதே சமயம் அவங்களுடைய ஷூ கூட கலட்டப்படவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு மட்டும் வீட்டிலேயே படிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. ஸோ போலீஸ் இப்போ அனுமானமாக என்ன கருதுறாங்கன்னா, அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கில்லர் இந்த வீட்டில் தங்கி இருக்கிற 3 பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதே சமயம் இந்த பையனையே வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு பொறி தட்ட ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இவங்க எல்லாரும் இறந்து போனது 4 மணில இருந்து 7 மணிக்குள்ள இருக்கலாம். அதுவும் அவங்களுடைய உடம்புல இருக்கிற கத்தி குத்து காயம், கொடூர கோபம் ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா, பழைய பகை ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா எந்த மாதிரி ஆத்திரத்துல கத்தியால குத்துவானோ அந்த அளவுக்கு கொடூரமான முறையில ஆழமா குத்தி இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த அம்மாவுடைய கழுத்துல 6 சென்டிமீட்டருக்கு இடது பக்கத்துல கத்தியால அறுத்து விட்டுருக்காங்க. அப்படியே அவங்கள அறுத்ததுல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கில்லர் அவங்களுடைய தலையில அடிச்சிருக்கணும். பட் அந்த தலையில ஏற்பட்ட காயத்தினால ரத்தம் லீக் ஆகவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க இறந்து போயிட்டதுனால ரத்த ஓட்டமும் இல்லாததுனால எந்த ரத்தமும் வெளியேறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அந்த பையனுடைய அப்பா வந்து அந்த கில்லர் கிட்ட பயங்கரமா ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. அதாவது கத்திய கையாலையும் உடம்பாலையும் தடுத்தா எந்த மாதிரியான காயங்கள் இருக்குமோ, அதாவது ஒரு ஆள் கத்தியால குத்துறது வேற, அந்த குத்துறவனை கையாலையும் உடம்பாலையும் தடுக்கும்போது எந்த மாதிரியான வெட்டுக்காயங்கள் உடம்புல ஏற்படுமோ அது எல்லாமே அந்த போராட்டத்துக்கான தடயங்கள் எல்லாமே அவருடைய உடம்புல காணப்பட்டிருந்திருக்கு. அவருமே கொடூரமான முறையில கத்தியால பல முறை குத்தப்பட்டு தான் இறந்து போறாரு. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுடைய தலையில ஒரு பெரிய கட்டையை வச்சு ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. அதாவது அது பேஸ்பால் பேட்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரக்கட்டையா இருக்கலாம். அப்படி அடிச்சதுல அவங்களுடைய மண்டை கலங்கி அவங்க கீழே விழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கில்லர் கத்தியால கொடூரமான முறையில குத்தி இருக்கணும். அதே சமயம் ஒரு ஆளை வயிற்றுல பஞ்சு பண்ணா எந்த மாதிரியான காயம் ஏற்படுமோ அந்த காயமும் அந்த பொண்ணுடைய உடம்புல காணப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கேட்கும்போது ப்ரொஃபஷனலா ஒருத்தன் கொலை பண்றானா அவன் இப்படி பண்ணவே மாட்டான். திருட்டுக்காக ஒருத்தன் வந்து கொலை பண்றானா அவனுமே இப்படி பண்ண மாட்டான். யாருக்கு பழி தீர்க்க முடியாத ஒரு கோபம் இருக்கோ அவனால மட்டும்தான் இந்த அளவுக்கு மிருகத்தனமா பண்ண முடியுங்கிறத மட்டும் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே நம்பவும் செஞ்சாங்க. பட் நாட்கள் நகருது. அந்த பையனுடைய நிலைமையை பார்த்து மொத்த மீடியாவும் வருத்தப்படுது. ஆஸ்திரேலியா மக்களும் வருத்தப்படுறாங்க, பிலிப்பைன்ஸ் மக்களும் வருத்தப்படுறாங்க. அந்த பையனும் கண்ணீரோட அடுத்த 2 நாட்கள் கழித்து தன்னுடைய அப்பா அம்மாவுக்கும் தங்கைக்கும் இறுதி சடங்கு பண்ணி வைக்கிறான். குறிப்பா இறந்து போனவங்களுக்காக ஒன் ஸ்வீட் டே அப்படின்ற ஒரு பாடலையும் அழுதபடி டெடிகேட் பண்ணி இருந்திருக்கான். போலீஸ் அதிகாரிகள் கில்லரை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடயே இருந்தாங்க. பொதுவா கில்லருக்கு பாத்தீங்கன்னா 2 விஷயங்கள் சாதகமா இருக்கும். ஒன்னு இருட்டு, இன்னொன்னு மழை. இந்த இருட்டான நேரத்துல தான் கில்லர்ஸ் எப்போதுமே என்ன நினைப்பானா, நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த ஆளுமே தூக்க கலக்கத்துல இருப்பாங்க, அதனால கொலை பண்றது ஈஸின்னு நினைப்பான். இன்னொன்னு மழை. ஒருவேளை மழை பெஞ்சிருச்சுன்னா ரோட்டோரங்கள்ல யாரையுமே கண்ணால பார்க்க முடியாது. அதே சமயம் நம்ம காலால நடந்து போனா கூட அந்த கால் தடயங்களும் வேர்வை ஸ்மெல்ல வச்சு மோப்ப நாயாலையும் ஃபாலோ
பண்ண முடியாது. பட் இந்த ரெண்டு விஷயங்களும் இந்த கேஸ்ல அந்த கில்லருக்கு சாதகமா இருந்திருக்கு. இப்போ அந்த காலகட்டத்தில் சிசிடிவி இல்லாததுனாலையும் யாருமே அந்த கில்லரை பார்க்காததுனாலையும் போலீஸுக்கு முழுக்க முழுக்க இப்ப சந்தேகம் யார் மேல வருதுன்னா அந்த வீட்டில் இன்னும் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கிற அந்த பையன் மேல மட்டும்தான். அதுக்கான காரணமா போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னா 4 மணி வாகல சரியா 4:03 தான் இந்த பையனுடைய தங்கச்சி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்ட்டி சம்பந்தமான சில மெசேஜ் எல்லாத்தையுமே அனுப்பியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த மெசேஜும் போகவே இல்லை. அதாவது ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கான்வர்சேஷன்ல பாதியிலேயே இவங்க கட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க கடைசியா உயிரோட இருந்தது இந்த 4 மணியா தான் இருக்கும். அதுவும் வீட்டில் இவங்க தனியா இருக்கிறதுனால அந்த கில்லர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த அப்பா அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்கணும். அதனால தான் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் இந்த அப்பா அம்மாவை வெயிட் பண்ணி கொன்ன மாதிரி இந்த பையனையே கொலை பண்ணலாம் அப்படின்ற சந்தேகமும் போலீஸுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் போலீஸ் கிட்ட அந்த ஆடியோ கால் பேசும்போது ரொம்ப மூச்சு இறத்தபடி, அதாவது வாண்டடா ஒரு ஆள் மூச்சு இறைக்கிற மாதிரி பேசினா எந்த மாதிரி பேசுவானோ பிரீத்திங் வருமோ அந்த மாதிரி தான் இவன் பிரீத் பண்ணியிருந்திருக்கான். அதையுமே ஃபாரன்சிக் ஆஃபீஸர் நோட் பண்றாங்க. இதுல இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா அந்த வீடு இறந்து கிடந்தவங்களுடைய இடத்தை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே பக்காவா ஒரு ஹாஸ்பிட்டல்ல எப்படி கிளீனா இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப கிளீனா இருந்துச்சு. பட் இந்த இடத்துல கிளீனா இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனைங்கிறது தோண ஆரம்பிச்சதுக்கு பிறகு அந்த பையனை இன்னும் நல்லாவே நோட் பண்ணவும் செஞ்சாங்க. அந்த சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துற விதமா என்ன ஒன்று அமைஞ்சிச்சுன்னா அந்த மோப்பநாயோடைய விஷயம் தான். இவனுடைய தேரிப்படி மோப்பநாயை வச்சு அந்த கில்லர் ஓடி போன டைரக்ஷன்ல அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா மோப்பநாய் எங்கேயுமே போகாம அந்த வீட்டை நுகர்ந்து பார்த்துட்டு வெளியில அந்த கராஜ் கிட்ட உட்கார்ந்துருக்கிற இவனுடைய கால் கிட்டையும் இவனை சுத்தியும் தான் வந்திருக்கு. ஸோ போலீஸுக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. ஆனா சரியான எவிடன்ஸ் எதுவும் இல்லாததுனால அவங்க பெருசா காட்டிக்கவும் இல்லை. மேற்கொண்டு போலீஸுக்கு வந்து இவன் தான் குற்றவாளிங்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் கூட கிடைச்சது. முக்கியமாக பார்த்தா அவனுடைய போலியான கண்ணீர் தான். அவங்க அப்பா அம்மா இறந்து போனப்போ இவன் போலீஸ் கிட்ட போட்ட டிராமா பிளஸ் மீடியாவை சந்திக்கும் போது அப்பா அம்மாவை கொலை பண்ண அந்த கில்லரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவன் நடிச்சது. அது மட்டும் இல்லாமல் இறுதி சடங்குல அவன் பாட்டு பாடி ஃபேக்கா அவன் ஒரு டிராமா நடத்துனது எல்லாமே போலீஸுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புனுச்சு. மேற்கொண்டு முக்கியமான ஒரு தடயமாக கிடைச்சது என்னன்னா இவன் அந்த வீட்டுக்கு 11:30 மணிக்கு வந்தன்னு சொன்னான். ஆனா இவனுடைய தங்கையும் அப்பா அம்மாவும் பார்த்தா 4 மணில இருந்து 7 மணிக்குள்ள இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போனவங்களுக்கு எப்படி இவனால சிபிஆர் கொடுக்க முடியும்? அப்போ இவனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்ங்கிறது போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. குறிப்பா அவன் போலீஸோடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னானா, நான் வந்து பார்த்தப்போ என்னுடைய தங்கச்சி வந்து உயிருக்கு இழுத்துக்கிட்டு இருந்தா, அவளுக்கு நான் சிபிஆர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னு சொன்னான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகும் கூட அப்பா அம்மாவுடைய பாடியை தொட்ட மாதிரியான சில டிராமாக்கள்லாம் அங்க நடத்திருக்கான். அந்த நேரத்துல கூட அவனுடைய கையிலையும் அவனுடைய ட்ரெஸ்லையும் பார்த்தா போதுமான அளவுக்கு ரத்த கரைகள் இல்லவே இல்லை. அதே சமயம் அவன் வெளியில போயிட்டு வந்தன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருந்ததுனால அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதும் சரி அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டிருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் கொடுத்துச்சு. அதே சமயம் இவன் 2 பேரை துரத்திக்கிட்டு ஓடணும்னு சொன்னான்ல, அந்த நேரத்தில் அவன் ஒரு ஷூ போட்டிருக்கான். அந்த ஷூவில் பார்த்தா எந்தவித சேருமே அதில் படியவே இல்லை. குறிப்பாக அவனுடைய லெக்ஸஸ் காரும் வீட்டுக்கு வெளியில் நின்றுருக்கு. அந்த காரோடைய டயர்லையும் சேர் பதிஞ்ச மாதிரியான எந்தவித தடயங்களும் தெரியல. அதே சமயம் அக்கம் பக்கத்தில் மேற்கொண்டு அடுத்தடுத்த நாட்களில் விசாரணை பண்ணப்போ என்ன தெரிய வந்துச்சுன்னா இந்த ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பெண்மணி சரியா ஒரு 6 மணி வாக்குல இந்த வீட்டோடைய டோர் பெல்ல அடிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல கூட இவனுடைய இந்த லெக்ஸஸ் கார் வந்து வெளியில நின்னுகிட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவனுடைய அம்மாவுடைய காரும் அங்க நிக்கிறத பார்த்திருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது 6 மணிக்கெல்லாம் இவன் இந்த வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கான். மேற்கொண்டு இன்னொரு சாட்சியா ஒரு 4:30 மணி வாக்குல இவனுடைய வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்ல லெட்டரை போடுறதுக்காக ஒரு பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அந்த லெட்டரை போட்டிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கூட இவனுடைய காரை பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் 4 to 7ங்கிற டைமிங்கில் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது உறுதியானச்சு. அதே சமயம் இவன் சிட்னிக்கு போனதா சொல்லியிருந்திருக்கான். அங்கே உள்ள சிசிடிவி அங்கே உள்ள டோல்கேட் நம்பரையும் செக் பண்ணி பார்த்ததுல இவன் வந்துட்டு போன மாதிரியான எந்தவித தடயங்களும் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த சந்தேகங்கள் தான் போலீஸை அவனை 3 மாதம் கழிச்சு கைது பண்ண வச்சது. ஃபைனலி அவனை கைது பண்ணி அவன்கிட்ட கஸ்டடியில் எடுத்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக நீ அவங்கள கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஒன்னா கேட்கும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் வாய் விட்டு சொல்ல ஆரம்பிச்சான்.
ஒரு ஊதாரி மகனுக்கும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறின ஒரு அப்பாவுக்கும் நடந்த ஒரு போராட்டம்னு கூட இந்த கதையை சொல்லலாம். ஏன்னா இவனுடைய அப்பா பயங்கரமான ஒரு பணக்காரர், கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வந்து முன்னேறி இருந்திருக்காரு. ஸோ தன்னுடைய மகன் வந்து நல்லா படிக்கணும், அவன் நல்லா செல்வ செழிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு ஒரு லெக்ஸஸ் காரையுமே பிரசன்ட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த கார்ல தான் இவன் பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டியில சட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு வரான். பட் அங்க பார்த்தா இவன் ஒழுங்காவே படிக்கல, எக்ஸாம் சரியா எழுதுறது கிடையாது, காலேஜுக்குமே கரெக்டா போறதும் கிடையாது. ஆனா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட தன்னுடைய மார்க் ஷீட்டை ஃபேக்கா ரெடி பண்ணி அவங்க கிட்ட காட்டி நல்ல பெயர் வாங்க பார்த்திருக்கான். பட் அது எல்லாமே ஒரு கட்டத்தில் போலிங்கிறது தெரிய வந்ததுமே அந்த அப்பா அம்மா இவனை வார்ன் பண்ணியிருந்திருக்காங்க. நீ வந்து ஒழுங்கா படிக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு கொடுத்த காரு, உனக்கு கொடுக்குற அந்த பாக்கெட் மணி எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க. ஸோ இதனால தன்னுடைய அப்பா அம்மா மேல ஒரு கோபம் இவனுக்கு ஏற்பாடு செஞ்சிச்சு. இன்னொரு பக்கம் இவனுடைய தங்கையான குளோரின் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தா மெல்போர்ன்கிற வேற ஒரு சிட்டியில வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இவங்க சிட்னியில இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டதுனால அவங்களுடைய சித்தியோடைய வீட்டில் போயிட்டு தங்கி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த அப்பா அம்மா அனுப்பி வச்சிருக்காங்க. பட் அந்த பொண்ணு சம்மர் லீவில் அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து தங்கியிருக்காங்க. அப்போ புத்தகங்கள் படிக்கிறது, படம் பார்க்கறது, நண்பர்கள் கூட டெக்ஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் இவங்களுடைய பொழுதுபோக்காகவும் இருந்திருக்கு. குறிப்பா இவங்க இறந்து போறதுக்கு முதல் நாள் வாகல பார்த்தா இவங்களுக்கு 18வது பர்த்டே. இதனால அந்த ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பர்த்டே செலிப்ரேஷனை பண்ணி முடிக்கிறாங்க. பட் இவங்க மெல்போர்ன்கிற வேற ஒரு சிட்டியில படிக்கிறதுனால அந்த ஊருக்கு கொஞ்ச நாள்ல போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். ஸோ அதன் அடிப்படையில் ஜூலை 16க்கு மேல அவங்க கிளம்பி போகலான்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் மெல்போர்ன்ல இருக்கிற நண்பர்களுக்கு பார்ட்டி வைக்கிறேங்கிற மெசேஜ் எல்லாமே இவங்க இறந்து போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் துரதிர்ஷ்டவசமா அவங்க அந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸாக்டா சொல்லணும்னா, காலை எழுந்ததுமே ஒரு 8 மணிக்கெல்லாம் இந்த அப்பா அம்மா 2 பேரும் வேற வேற கார்ல அவங்களுடைய ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இவனும் வழக்கம் போல எழுந்ததுக்கு பிறகு அவனுடைய லெக்ஸஸ் காரை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் தன்னுடைய அப்பா அம்மாவுடைய ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே வேலை செய்யாமல் இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணவும் செஞ்சான். அதன் பிறகு அங்கே கொஞ்சம் நேரம் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஆட்கள் கூட பேசிட்டு ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய தங்கச்சி பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் வெளியில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிட்டு ஒரு 4 மணி வாகல வீட்டுக்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய முழு சுயரூபத்தையே அந்த வீட்டில் காட்டவும் செஞ்சான். அப்பா அம்மா வரதுக்கு எப்படியும் ஒரு 5:30-6 மணி ஆகும். இப்போ தங்கச்சி தனியாக தான் இருக்கா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை பயன்படுத்தி அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான். இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதே தெருவில் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி லெட்டர் எல்லாத்தையுமே போஸ்ட் பாக்ஸில் போட்டிருந்திருக்காங்க. அப்போ இவனுடைய காரை பார்க்குறாங்க. பட் உள்ள பார்த்தா இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், தன்னுடைய தங்கச்சி மாடியில் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஒரு பேஸ்பால் பேட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே சத்தம் கேட்காம அந்த படியில ஏறி போறான். அந்த பொண்ணுமே ரொம்ப சின்சியராக படிச்சுக்கிட்டு பக்கத்தில் மொபைல் ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் அந்த பேஸ்பால் பேட்டால் கொடூரமான முறையில் ஒரு 5-6 முறை ரிப்பீட்டடாக அடிச்சுட்டு இருந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, கண்ணியமிக்கிற நேரத்தில் புரட்டியில் அப்படி ஒரு அடி விழும்போது எந்த மாதிரி துடிச்சு போயிருப்பாங்கன்னு. அந்த பொண்ணுமே அப்படியே சுருண்டு துடிச்சு விழுகிறாங்க. அடித்த அடியில் ரத்தம் பீச்சுக்கிட்டு செவுத்துல அடிக்குது. அதன் பிறகு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவங்களுடைய நெஞ்சில், அவங்களுடைய வயிற்றுலன்னு கண்ணா பின்னான்னு பாக்ஸர் மாதிரி பஞ்ச் பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்த கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு பெரிய கத்தியால் கொடூரமான முறையில், அந்த கொடூரத்துக்கும் மேலே வார்த்தை இருந்ததுன்னா அதை நீங்கள் போட்டுக்கோங்க, அப்படிப்பட்ட வேகத்தோட அந்த பொண்ணை சதக்குன்னு சர மாதிரியாக குத்தவும் செஞ்சான். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக இவன் ஒரு பக்கம் அதே வீட்டில் கிச்சனில் மறைஞ்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்கான். இதுக்காக அவன் என்ன பண்ணியிருந்திருக்கானா, வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் அவனுடைய அம்மா வந்து ஒரு 5 மணி வாக்கில் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்களை அழைச்சிக்கிட்டு வேற ஒரு இடத்துல ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி வாக்கில் வீட்டுக்கு வராங்க. இப்போ அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே வீடு இருட்டாக இருந்திருக்கு. அப்போ அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கத்தியால் கொடூரமான முறையில் சதக்குன்னு அவங்களையுமே குத்தி இருந்திருக்கான். ஸோ இந்த நேரத்தில் தான் வீட்டுக்கு வெளியில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. கூப்பிட்டு பார்க்குறாங்க. இவனுடைய காரையும் இவங்க அம்மாவுடைய காரையும் வெளியில் பார்க்குறாங்க. அப்போது எந்த ஆன்சரும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போடுறாங்க. பட் இவனுக்கு காலிங் பெல் அடித்ததுமே பயம் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு, ஒருவேளை கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இவன் பயந்து போகவும் செஞ்சான். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பாவுக்காக இவன் வெயிட் பண்ணுறான். அப்போது இவனுடைய அப்பா
கரெக்டாக 6 மணிக்கு ஆஃபீஸில் இருந்து கிளம்புறாரு. அங்கே சில நண்பர்களெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலி 6:50க்கு வீட்டுக்கு வராரு. அப்போது அவரையுமே அதே மாதிரி கொடூரமான முறையில் கத்தியால் குத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான். அவர் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. கையிலையும் உடம்புலையும் பல காயங்கள் ஏற்படுது. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி கடுமையாக அவங்களுடைய உடம்புல சதக்குன்னு குத்துறான். அவருமே ஒரு கட்டத்தில் இறந்து போயிடறாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனுடைய ட்ரெஸ், இவனுடைய ஷூ ப்ளஸ் அந்த கத்தி, அந்த பேஸ்பால் பேட் அப்படின்னு எல்லாத்தையுமே பக்காவாக க்ளீன் பண்ணுறான். குறிப்பாக அந்த கிரைம் நடந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மீதம் இருக்கிற எல்லா வீட்டையுமே கம்ப்ளீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணுறான். அதன் பிறகு அந்த ட்ரெஸ்ஸையும் இந்த கத்தி பேஸ்பால் பேட் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு புதுசாக இவன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாமுங்கிற தன்னுடைய நண்பனை ஏற்கனவே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அவங்க கூட அன்னைக்கு இவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணிட்டு ஒரு 7:30-8 மணி வாக்கில் தன்னுடைய வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11:30 மணி வாக்கில் வீட்டுக்கு வரான். அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த மொத்த ட்ராமாவையுமே எக்ஸிக்யூட் பண்ணவும் செஞ்சான். அதாவது இவன் அப்பா அம்மா இறந்து போன மாதிரியும், யாரோ இவனுடைய வீட்டில் இருந்து 2 பேர் தப்பிச்சு ஓடுற மாதிரியும், எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க கிட்டையும் ஒரு ட்ராமா நடத்தி ஃபைனலி தன்னை ஒரு இன்னசென்ட் மாதிரி காட்டிக்கிட்டே இருந்திருக்கான். போலீஸ் வந்து ஒரு கட்டத்தில் இவன் மேலே சந்தேகம் வந்ததுக்கு பிறகும் கூட அவனை கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு வந்து நீ இந்த கிரைம் சீனை எப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவன் அதே மாதிரி பக்காவாக நடிச்சு காட்டியிருக்கான். அந்த நேரத்தில் கூட போலீஸ் இவனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க முன்னாடி நடிச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. பட் இவங்களை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான காரணம் பேராசை தான். இவன் ஒழுங்கா இல்லை ஊதாரியாக இருக்கான் அப்படின்னு கண்டிச்சு காரையும் உனக்கு கொடுக்குற பாக்கெட் மணியும் கட் பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டினதுமே இவனுக்குள்ள ஒரு பயம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சது. அதனால தன்னுடைய அப்பா அம்மாவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இவன் பல முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்திருக்கான். குறிப்பாக தன்னுடைய அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்கு. அவரும் அம்மாவும் தங்கச்சியும் இல்லைனா இந்த மொத்த சொத்து நமக்கு தானே, நம்ம வேலைக்கே போக தேவையில்ல, நம்ம சந்தோஷமா நம்முடைய லைஃபை நமக்கு பிடிச்ச கார்லாம் வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த 20 வயசு பையன் பிளான் பண்ணுறான். இதுக்காக ஒரு ஃபேக்கான மெயில் ஐடி ஒன்று உருவாக்கி அவனுடைய அப்பாவை ஆரம்பத்தில் மிரட்டி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலன்னு சொல்லி அவனுடைய கம்ப்யூட்டர்ஸ்ல நெட்ல விஷம் வச்சு கொண்டா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கறான். ஃபைனலி அந்த விஷச்செடிகளை பத்தி இவன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு அது ஆஸ்திரேலியாவில் கிடைக்குதா வெளிநாட்டில் கிடைக்குதா அதோடைய டீலர்லாம் யாராரு அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துருக்கான். ஃபைனலி அந்த கடையோடைய மெயில் அட்ரஸ் கிடைச்சதுமே அவங்களுக்கு இவன் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு 60 வயசு ஆகுது, அவங்களுக்கு பர்த்டேக்கு அந்த காயை நான் ப்ரெசென்ட் பண்ணணும், அவங்க புளோரிடா போனப்போ இதை பார்த்தாங்களாம், அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, அவங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் அந்த டீலரும் இவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சதி வேலை தெரியாம அவனுக்கு அந்த விஷக்காயையும் விஷச்செடியும் அனுப்பி வச்சிருக்காரு. இவனுமே தன்னுடைய அம்மாவுடைய சாப்பாட்டில் அதை கலந்தும் விட்டுறான். அதாவது இவங்க அந்த வீட்டுக்கு குடி போய் அடுத்த 2வது மாசத்திலேயே இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கெல்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க. அதில் 3 நாட்கள் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. பட் அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுக்கும் சரி, அந்த அம்மாவுக்கும் சரி, அந்த குடும்பத்தில் இருந்தவங்களுக்கும் சரி, யாருக்குமே இவன் மேல எந்தவித சந்தேகமும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, நாமளே களத்தில் இறங்கணும், நாமளே இவங்களை கொலை பண்ணிட்டு வேத்து ஆள் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு டிராமாவா நடத்திடலாம், நம்ம செவுத்துலையுமே இனவெறி சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதிடலாம் அப்படின்னு பக்காவா திட்டம் போட்டு அந்த 20 வயசுலயே இவ்வளோ விஷயத்த பண்ணியிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு பிறகு நேரடியா அப்பாவுடைய ஆடிட்டரை பார்த்து எனக்கு மூளையில கட்டி இருக்கு, அதுக்கான ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி $1 மில்லியன் பணத்தை கேட்டிருக்கான். அந்த ஊர் காசுப்படி 1,72,000 ஆஸ்திரேலியன் டாலர் கிட்ட பணம் வாங்கி அதை ஒரு லக்ஸரி கார் ஷோரூம்ல உள்ள மேனேஜர் கிட்ட கொடுத்து எனக்கு வந்து போர்ஷே கார் வந்து வேணும், என்னுடைய அப்பா அம்மாவுடைய சொத்து எல்லாமே என் பேரில் தான் வரப்போகுது, பாக்கி பணத்தை நான் உங்களுக்கு செட்டில் பண்றேன் அப்படின்னு 1 கோடிக்கு மேல இருக்கிற பணத்தையே அந்த காருக்காக அட்வான்ஸா கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்பா அம்மாவுடைய சொத்தையும் சில நகைகளையும் அவனுடைய பெயரில் அந்த சொத்துக்கள்லாம் மாறுறதுக்கு முன்னாடியே விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்கான். பட் இந்த சந்தேகங்கள் எல்லாமே தான் போலீஸுக்கு இவன் குற்றவாளி அப்படிங்கிறத எடுத்து சொன்னிச்சு. ஃபைனலி நான் ஒரு ஸ்மார்ட்னு நினைச்ச இந்த செஃப்பை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள், சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், டெக்னிக்கல் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. நீதிமன்றத்திலுமே இவன் தான் குற்றவாளி, இவன் தான் அந்த இடத்துல இருந்து கொலையை பண்ண அப்படிங்கிறதுக்கான எல்லா எவிடன்ஸுமே ஆதாரபூர்வமாக நிரூபித்து அவனுக்கு 2004 3 ஆயுள் தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காங்க. தற்போதைக்கு இவன் ஜெயிலில் தான் கம்பி அணிக்கிட்டு இருக்கான்.
ஒரு மனிதனுடைய பேராசை அவனை என்னென்னலாம் பண்ண வைக்குதுன்னு பாருங்க. தன்னுடைய சொந்த அப்பா அம்மா கிட்டேயே ஆட்டையை போடலாம், அந்த சொத்தை அபகரிக்கலாம், தான் மட்டுமே அதை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணம் தான் அவனை இன்னைக்கு ஒரு கொலைகாரனா மாத்தினது மட்டும் இல்லாம ஜெயிலையும் கம்பி எண்ணெய் வச்சிருக்கு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையா அவனுடைய அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் அவனுக்கு தான் அந்த சொத்து நிலம் எல்லாத்தையுமே கொடுக்க போறாங்க. பட் அது எதுவுமே தெரியாம அவங்கள கொலை பண்ணிட்டா மொத்தமும் நமக்கு தான் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு தவறான முடிவெடுத்து அந்த அப்பாவிகளான 3 பேரையுமே கொடூரமான முறையில் இவன் கொலை பண்ணியிருந்திருக்கான். எந்த அளவுக்கு ஒரு சைக்கோன்னு யோசிச்சு பாருங்க. 20 வயசுலேயே இவனுக்கு இந்த மாதிரி தோணி இருக்குன்னா யோசிச்சு பாருங்க இவன் எந்த அளவுக்கு சைக்கோவா இருப்பான்னு. அவனுடைய தங்கச்சி பாவம் அப்பதான் அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு. புதுசா அப்பதான் அவங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ண இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு கொடூரமான ஒரு சாவை காட்டி இருந்திருக்கான். அவனுடைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இயற்கை பேரிடர்ல மாட்டி அதுக்கப்புறமும் மீண்டு வந்து ஒரு நல்ல லைஃபுக்கு வந்து நிம்மதியா நம்முடைய வாழ்க்கையை போகும், எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தன்னுடைய சொந்த மகனாலேயே நம்ம சாக போறோம் அப்படிங்கிறது தெரியாம அந்த அப்பா அம்மா இந்த பையனுக்காக தான் இவ்வளோ தூரம் ஓடி ஓடி உழைச்சி தன்னுடைய தாய்நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு அகதி மாதிரி வந்து கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய உயிரை பணயம் வச்சு அவனுக்கு 10 வயசு இருக்கும்போது கட்டிடத்தில் மாட்டிக்கிட்டான்ல, அந்த நேரத்தில் போய் கூட காப்பாற்றி இருந்திருக்காரு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய மகனுக்காக பார்த்து பண்ண அந்த அப்பா அம்மாவையே இவன் கொடூரமான முறையில் கொலை பண்ணி இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு ஜென்மமாகவும் நம்ம முன்னாடி நம்ம கூட இன்னும் ஆஸ்திரேலியா நாட்டில் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கான். ஒரு அப்பா அம்மா குழந்தைய கண்டிக்கிறாங்கன்னா நீ நல்லா இருக்கணும், லைஃப்ல நாளை பின்ன கெட்டுடக்கூடாது, உனக்கு எல்லா விஷயமும் ஈஸியா கிடைக்கிறதுனால அதோடைய அருமை தெரியாம போயிடுமா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் தான் அந்த அப்பா அம்மாவை அன்னைக்கு அவனை கண்டிக்க வச்சிருக்கு. பட் அதை அந்த பையன் தப்பா எடுத்து இருந்திருக்கான். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து ஒரு டீனேஜ் பருவம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பையனுக்கு வந்து நம்ம வந்து வில்லன் மாதிரி ஆயிடுவோம். அவனுக்கு என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் நம்ம என்னதான் அறிவுரை சொன்னாலும் அந்த நேரத்தில் அந்த மைண்ட் செட்டுக்கு புரியவே புரியாது. ஸோ அதனால ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கை முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து உருவாக்க பாருங்க. அதாவது ஒரு ட்ரஸ்ட்டை அவங்க கிட்ட பில்ட் பண்ணுங்க. எதையுமே நம்ம கிட்ட ஹைட் பண்ணாத அளவுக்கு ஒரு பாண்டிங்கை உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்போதான் அவனுடைய லைஃப்ல டே டு டே லைஃப்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்னலாம் அவன் பண்றான், என்ன மாதிரி அவன் திங்க் பண்றான் அப்படிங்கிறதும் உங்களுக்கும் தெரிய வரும். அந்த பையனுமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட மறைக்க கூடாது, நம்ம ஒரு ஃப்ரெண்டா தானே இருக்கோம் அப்படின்னு நினைச்சு ஷேர் பண்ணிக்கிட்டே வருவான். கெட்ட வழிக்கு போறதுக்கும் சான்ஸும் ரொம்ப கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைகள் கிட்ட நல்லா இறங்கி போய் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிங்க. அப்போதான் இந்த மாதிரியான ஆட்கள் எதிர்காலத்தில் உருவாகாம இருக்கிறதுக்கு நாம ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும். இவனை மாதிரி ஆயிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல, இவனை மாதிரி யாரும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இவனுடைய கேவலமான இந்த துரோகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஏதாவது கேஸ் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை வீடியோவா பண்றதுக்கு முயற்சி பண்றேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.